வணக்கம். இன்றைக்கி நம்ம புதிய ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். புகழ்பெற்ற டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகத்தை நம்ம நட்சத்திரங்கள் மூலயமா விளக்க போகிறோம். அவரோட ஜாதகத்தில் பேசிக்கான ஒரு 2-3 ஈவெண்ட்டை நான் சொல்ல போகிறேன். முதல்ல பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை பாருங்கள். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17/1/1917 பிறந்திருக்கார். 17ஆம் தேதி 1ஆம் மாதம் 1917 பிறந்திருக்கார். அவர் காலையில் 9:15 பிறந்திருக்காரு. ஸ்ரீலங்காவில் கண்டின்ற ஒரு இடத்துல அவர் பிறந்திருக்கார். இவர் ஜாதகத்தில் பாருங்கள், இவருக்கு கும்ப லக்னம், துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம இந்த நட்சத்திர முறையிலையும் பாஸ்கரா பாரம்பரிய முறையிலையும் இந்த நட்சத்திரம் தான் வேலை செய்யுதுன்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வளர்பிறை சந்திரன் இல்லை, இங்கே தேய்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன் இருக்கவங்கெல்லாம் சிஎம் ஆகிறாங்கன்ற சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இங்கே தேய்பிறை சந்திரனா இருக்குது, சுவாதி நட்சத்திரமாக இருக்குது. முதல் பாயிண்ட்டு, நம்ம பாரம்பரிய முறையில், நவீன பாரம்பரிய முறையில், பாஸ்கரா பாரம்பரிய முறையில் நம்ம லக்ன புள்ளி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். முதல்ல லக்ன புள்ளி சதயம் நட்சத்திரத்தில் இருக்குது. லக்ன புள்ளி நட்சத்திரம் தான் நம்ம சொல்கிறப்போ ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் அப்படின்றதுக்காக இந்த வெறும் ராசி கட்டத்தை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். அம்சம் கட்டெல்லாம் வேணாம், அது போக போகிற வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவரும் புகழ்பெற்ற ஒருத்தர், உங்களுக்கு தெரியாதவரே கிடையாது. எல்லார் வீட்டிலையும் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றாங்க அவர் இன்றைக்கும். அந்தளவு மிகப்பெரிய புகழ்பெற்ற நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவர். லக்ன புள்ளி சதயம், இந்த லக்ன புள்ளி சதயம்ன்ற ராகு 11ஆம் இடத்துல இருக்குது. இதனால தான் இந்த லக்ன புள்ளி 11ஆம் இடத்துல இருக்கிறதால தான் இவர் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகிறாரு. முதல் பாயிண்ட், ஓகேங்களா? இவருக்கு பிறக்கும்போது சுவாதி நட்சத்திரமே வேறு. அப்போ ராகுவோட ஆதிக்கத்தில் இவர் பிறந்திருக்காரு. லக்ன புள்ளியும் ராகு, சந்திரன் நட்சத்திர புள்ளியும் ராகு, கரெக்டுங்களா? சதயம் லக்ன புள்ளி, சுவாதி சந்திரனோட நட்சத்திர புள்ளி. அது 11ஆம் இடத்துல இருக்குது. அது உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது ராகு. உத்திராடம் இங்கே இருந்தாலும் இந்த சூரியன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதால 7ஆம் பாவன்றது பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு. அப்போது ஜீவன் ராகுக்கு உத்திராட நட்சத்திரம், நேத்திரம்ன்றது சூரியன் 7ஆம் பாவத்தோட ஆதிபத்திய பலனை கொடுக்குது. அதனால இங்கே 11/7 இவருக்கு வேலை செய்யுது. அதனால இவர் மிகப்பெரிய ஆதாபரான சின்ன வயசில் பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா சூரியன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அதோட ஆதிபத்திய பலனை தரும். இந்த ஒரு கிரகம் தான் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அதோட ஆதிபத்திய பலனை தருன்றது அடுத்த பாயிண்ட்ல நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். இப்போ பிறக்கும்போது அவருக்கு ராகு திசை 11 வருஷம், சிறு பருவம், குழந்தை. அதுக்கப்புறம் 1928 அவர் குரு தசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த குரு தசையில் கரெக்டாக கேது புத்தி வரும்போது தான் இவர் ஆக்டிங் உள்ள என்டர் ஆகிறாரு. 13/2/1937 இவர் ஆக்டிங்கில் இறங்குறாரு. குரு தசையில் கேது புத்தியில் ஏன் இறங்குறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே குரு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது, கேது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது. குரு அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது நட்சத்திரத்தில் இருக்குது, கேது குருவோட புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ பாஸ்கரா முறைப்படி என்ன சொல்வார்னா சாரு, இது நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவார். நட்சத்திரம் இருக்குல்ல, ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். குரு கேதுவோட நட்சத்திரம், கேது குருவோட நட்சத்திரம் இருக்கிறதால இது நட்சத்திரத்தை பரிவர்த்தனை யோகம்னு ஒன்று சொல்லுவார். அப்போ இந்த லக்னத்துக்கு 3ஆம் பாவம் 5ஆம் பாவம், 5ஆம் பாவம் தானே கலைத்துறை, 5ஆம் பாவம் தானே அரசியல். அப்போ 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் நட்சத்திர பரிவர்த்தனை ஆனதால எக்ஸாக்டாக இந்த குரு தசை கேது புத்தியில் அவர் ஆக்டிங்குள்ளே என்றார் கலைத்துறையில். கரெக்ட் தானே? புரியுதுங்களா? அடுத்தது இந்த கேதுவை குரு பார்க்கலைங்க. குரு கேதுவை பார்க்கல. இங்கே பாருங்க. அடுத்தது இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையை குருவை பார்க்கும்போது குரு கெட்டு போனோம்ல பார்வையில் வச்சு பார்த்தா. அப்போ 4ஆம் பார்வையால் குரு இங்கே பார்க்குறாரு. அதால் குரு சுபத்துவம் குறைஞ்சிடும்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே குருதசை சனி புத்தி கேது புத்தியில் தான் இவர் உள்ள கலைத்துறையில் என்டர் ஆகிறாரு. சனி பாவகிரகம்னு சொல்கிறாங்களே, பாபத்துவம். அவர் 10ஆம் பாவரையாக குருவை பார்க்குறாரு. ஆனால் குரு சனியை பார்க்கல. இதையும் மைண்டில் வச்சுங்க, அடுத்தது விளக்குறேன். சனியும் குருவை இது பண்ணுறாரு. ஆனால் அவர் குரு தசையில் என்டர் ஆனோட கலைத்துறையில் கொஞ்சம் கொஞ்சமாக 1937 அப்படியே 1977 வரைக்கும் வராரு. டோட்டலாக எப்படி வராருன்னா, குரு தசை 1944 வரைக்கும் வளர்ச்சி. சனி தசையில் அடுத்தது பீக் வளர்ச்சி. சனியை குரு பார்க்கல. அப்போ சனி தசையில் எப்படி அவ்வளோ பீக்கில் வராரு? அவர் லக்னாதிபதி 6ல் போயிடுறாருல,
அப்போ சனி கெட்ட கிரகம் தானே. சனி தான் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், பூசம் 1ஆம் பாதத்தில். அதனால் ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். அது சொந்த நட்சத்திரமாக இருந்தால் ஆதிபத்திய பலனை தரும் போது இது ரெண்டாக பிரித்து இது சூரியன் சந்திரன் பிரிக்கிறோம். இங்கே இருந்தால் ஆதிபத்தியம் இங்கே தரும், இங்கே சனி இருந்தால் இந்த ஆதிபத்தியம் தரும். அப்படி இருந்தால் இவர் சனி வந்து சொந்த நட்சத்திரம் இங்கே இருக்கிறதால லக்னத்தை அது டெவலப் பண்ணுது. லக்னாதிபதி 6ல் போய் மறைஞ்சிட்டாரு, சுபர் பார்வை இல்லை, இங்கே செவ்வாய் பார்க்குறாரு பாருங்க. அப்போ சனி கெட்டு போகணும்ல, கெட்டு போகல, ஏன்னா அது சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது. அது லக்னத்தில் இருந்தால் எப்படி வேலை செய்யுமோ, லக்னம்னு அறிவு, சிந்தனை, பேரு, புகழ், கீர்த்தி, பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கும். சனி வக்கரமாக இருக்குது இங்கே நினைக்கிறேன். ஆமாம், சனி வக்கரமாக இருக்குது. வக்கரமான கிரகம் உக்கரமான பலனை தரும். அப்போ சொந்த நட்சத்திரத்தில் சனி இருந்து அது வக்கரமாக இருந்ததுனால உக்கரமான பலன் லக்னத்தை வந்து டெவலப் பண்ணுது. சனியும் ராகு ஒரே மாதிரி தானே, அங்கே ஒரு லிங்க் வருது வேறு. ராகு போல் சனின்னு சொல்லுவோம்ல, கேது போல் செவ்வாய், செவ்வாய் போல் கேது, சனி போல் ராகுன்னு சொல்லுவோம்ல. இங்கே சனி சதயன் லக்ன புள்ளியில் இருக்க இந்த கும்ப லக்னத்திலேயே இருந்து டெவலப் பண்ணுற மாதிரி அந்த சனி தசை ஃபுல்லாக பாருங்கள். அவருக்கு 1944 63 சினிமாவில் செம்ம பீக்கில் வந்துட்டுருக்காரு. அப்போது இங்கே புரியுதுங்களா, சொந்த நட்சத்திரம் குரு பார்க்கலைங்க, பாவர் செவ்வாய் பார்க்குறாரு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புதன் தசை. இந்த புதன் தசை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த புதன் வந்து இவருக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்குது. எப்போத்துலேருந்து 1977 77 வரைக்கும் ஆக்டிங்கு. அதுக்கப்புறம் புதன் தசையில் சனி புத்தி தான் இங்கே பாருங்கள். மறுபடியும் புதன் தசையில் சனி புத்தியில் தான், அந்த புதன் தசையில் சனி புத்தியில் சிஎம் ஆகிறாரு. 30/6/1977 சிஎம் ஆகிறாரு புதன் தசையில் சனி புத்தியில். இப்போ சனி தசையும் நல்லா இருந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, அப்போ புத்தியும் நல்லா தானே இருக்கும். கரெக்ட் தானேங்க, சொந்த நட்சத்திரத்துலேருந்து லக்னம் வலி பெறுதுல. ஓகே, இந்த புதன் அஸ்தங்க தோஷத்தில் இருக்குது. 3.46 டிகிரியில் சூரியனும் உத்திராட நட்சத்திரத்தில் புதனும் அது 8.33 அஸ்தங்க தோஷத்தில் இருக்குது. அப்போ புதன் தசை எப்படி இவருக்கு பீக் ஆகும்? அப்போ அஸ்தங்க தோஷம் எப்படி இங்கே வேலை செய்யலைன்னா, இங்கேயும் இந்த புதன் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது, சூரியனும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். சொந்த நட்சத்திரமாக இருந்தால் ஆதிபத்திய பலனை தரும். இது 12ல் இருந்தாலும் 7 போல் இந்த சூரியனோட டென்சிட்டி இருக்குது, பேஸ்மெண்ட்டு. அதனால் இந்த அஸ்தங்க தோஷம் வேலை செய்யல. இந்த புதன் சூரியன் மாதிரி பவர்ஃபுல்லாக உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறதால அந்த சூரியனை இவர் கூடவே இருந்து 7ஆம் பாவன்றது பப்ளிக் ஃபேமஸ்ஸு, பப்ளிக் ரிலேஷன்ஷிப், இப்போ மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு புதன் தசை கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த புதன் தசை சனி புத்தியில் கரெக்டாக இங்கே 6ஆம் பாவம் மறைஞ்சிச்சு கெட்டு போச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது. குரு பார்வை இல்லை, செவ்வான்ற பாவரோட பார்வை இருக்குது, வேற எதுவுமே இங்கே பவர் இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய பீக்கா நாட்டோட முதலமைச்சராக புதன் தசை சனி புத்தி தான் அஸ்தங்க தோஷம்னு சொல்கிற அந்த புதன் சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்ததால் சூரியனும் சூரியன் வெளிச்சம் சனி இருட்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல, இங்கே அது பொய்ப்பித்து போச்சு. இங்கே வந்து புதன் வந்து அந்த உத்திராட நட்சத்திரத்திலிருந்து 7ஆம் பாவத்தையும் இயக்குது பவராக. சூரியன் ஆட்சியாக இருக்காரு. அப்போ சனி புத்தியில் சிஎம் ஆகிட்டார். அடுத்தது கேது தசை. இங்கே பாருங்கள், கேது இங்கே 5ல் இருக்குது, ராகு தான் பார்க்குறாரு, சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் இங்கே கெட்டு போயிருக்குது உங்களுக்கு தெரியும். இந்த கேது தசை வரும்போது நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும்னு. இந்த கேது குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதால இந்த கேதுக்கு இது 11ஆம் பாவம். காலச்சக்கரத்துக்கு 1-3 இயங்குது, 1-3 இயங்குது. லக்னத்துக்கு 3-5 இயங்குது இந்த கேது தசை. கேது தசை ஃபுல்லாகவே அவர் சூப்பராக டெவலப் ஆகிறாரு. ஃபுல்லாக 1987 ஆட்சி முடிகிற வரைக்கும் கேது தசை தான். 1980 ஆரம்பிக்குது கேது தசை. 1987 டிசம்பர் 24 1987 அவர் செத்து போயிடுறாரு, மரணிக்கிறார். இங்கே பாருங்கள், இந்த கேது தசை முடிஞ்சுது. அப்போ முடிஞ்சிட்டு கேது தசை ஃபுல்லாகவே அவர் சிஎம் தான். ஆனால் கேது தசை முடிஞ்சு இந்த 1987 சுக்கிர தசை ஆரம்பிக்குது. ஜூன்லேயே என்னமோ ஆரம்பிக்கிறது சுக்கிர தசை. இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 1987 ஜூன்னு நினைக்கிறது. அந்த ஜூன் மாதத்தில் சுக்கிர தசை, கேது தசை ஃபுல்லாக பீக்கு. ஆனால் அதில் அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் கொஞ்சம் இருக்குது கேதுன்றதால. அப்போ கேது தசை முடிஞ்சு இந்த சுக்கிர தசையில் சுக்கிர புத்தியில்
சந்திர அந்தரத்தில் அவர் இறந்து போகிறார். கரெக்டாக 24 டிசம்பர் 1987. இங்கே தான் கேள்வி. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். ஏன் சுக்கிர தசையில் சுக்கிர புத்தியில் சந்திர அந்தரத்தில் இறந்து போகிறான்னு பார்த்தா, இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. இந்த லக்னம் ஸ்திர லக்னம். அதுக்கு பாதகாதிபதின்ற 9க்குரிய தசையும் புத்தியும் வரும்போது அவருக்கு அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த சுக்கிர தசையில் சுக்கிர புத்தியில் சந்திரனோட அந்தரத்தில் தான் இறக்குறாரு. இப்போ சுபத்துவமாக பார்க்கும்போது குரு சந்திரனை பார்க்குறாரா, குரு சுக்கிரனை பார்க்குறாரா? அப்போ இது ரெண்டும் நல்ல தசையாக தானே இருக்கணும் பார்வை இங்கே. அப்போது இந்த நட்சத்திரம் தான் வேலை செய்யுது. சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்காருங்க. சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்காரு, மூல நட்சத்திரத்தில் இருக்காரு. ஆனால் ஒரு பாதகாதிபதி சுயதசை சுயபுத்தி பாதகாதிபதியாக இருந்தால் அது மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை மரணத்தை கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்குது சாஸ்திரத்தில். இந்த சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்து சுக்கிர புத்தியே சந்திர அந்தரத்தில் இறந்துடுறாரு. இங்கே பாருங்கள், குரு சந்திரனை பார்க்குறாரு, குரு சுக்கிரனை பார்க்குறாரு. அவர் ஏன் சாவணும்? இங்கே சுபத்துவமாக தானே இருக்குது. குரு சந்திரனை பார்க்குறாரு, சுக்கிரனை பார்க்குறாரு இல்லையா, சுபராக தானே இருக்காரு. அப்போ நம்ம நல்லதாக தானே இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அவர் இறக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பாஸ்கரா பாரம்பரிய முறையில் சொல்லியிருப்பார் சார், சந்திரன் நிலையில்லாத கிரகம், பிறக்கும்போது தான் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தது. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து குரு தசை வரும்போது அது விசாக நட்சத்திரத்துக்கு அந்த பிளேட் நகர்ந்து போகுது. அதனால தான் அது விசாக நட்சத்திரம் இருக்க தான் குரு தசை நடக்குது. அதுக்கப்புறம் சனி தசை வரும்போது அனுஷ நட்சத்திரத்துக்கு அது மூவ் ஆயிடுச்சு. சந்திரன் பிறக்கும்போது தான் அங்கே இருந்தது, இப்போ இல்லை. இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், அதே ஒரு 30 வருஷம் கழிச்சு அதே ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியுமா? பத்தாது இல்லையா? அது மாதிரி பறக்கும்போது தான் அது ஜென்ம நட்சத்திரம், அது கரெக்ட் தான். பட் தசை எதுக்கு வருதுன்னா அந்த இடத்துல சந்திரன் கனெக்ட் ஆகிறாரு அந்த நட்சத்திரத்தோட. இங்கே விம்சோத்ரி தசா இப்படி தான் மூவ் ஆகாது. அப்போது இந்த குரு தசை வரும்போது விசாகமும், சனி தசை வரும்போது அனுஷ நட்சத்திரத்துலையும் அது போகுது. அடுத்தது புதன் தசை வரும்போது கேதுல வந்துச்சு, கேட்டையில். புதன் தசை வரும்போது கேட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் நகர்ந்துட்டாரு. அங்கே கேட்டையிலேருந்து தான் அந்த தசை நடக்குது 17 வருஷம். அதுக்கப்புறம் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது தான் 7 வருஷம் அவர் சிஎம்மாக இருக்கார், மரணம் வரைக்கும். கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகி சுக்கிர புத்தி சந்திராந்திரம் வரும்போது அவர் இறக்குறாரு. ஏன் இறக்குறாரு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குரு சந்திரனை பார்க்குறாரு, சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிர தசை சுக்கிர புத்தி சந்திராந்திரம் இறக்கணும்னா இங்கே தான் சுபர பார்வையில் குரு பார்க்க கோடி நன்மையில் ஏன் அவர் இறக்கணும் ஒரு கேள்வி. அடுத்தது, இந்த சந்திரன் சுக்கிர தசைக்கு வரும்போது பூராட நட்சத்திரத்தில் தானே இருக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்தா கேட்டைக்கு அப்புறம் மூலம் கேது தசை, அதுக்கப்புறம் பூராடத்தில் என்ட்ராகுது. இங்கே பூராடம் என்ட்ராகும்போது அப்போ தான் சுக்கிரதசை அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்து அந்த சந்திரனும் பாதகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறதால, இங்கே நட்சத்திரத்தில் தான் எல்லாம் சொல்கிறேன், அந்த சந்திரனும் பாதகாதிபதி நட்சத்திரத்தில் வந்ததால் சுக்கிரதசை சுக்கிர புத்தி அவருக்கு மரணத்தை கொடுத்தது. அப்போது இந்த பார்வைகள் நம்மளுக்கு எங்கே வேலை செய்யுது? இங்கே வளர்பிற சந்திரன் இல்லையே, எம்ஜிஆர் சாதாரண ஆள் இல்லையே. இங்கே சனி தசையில் இவ்வளோ செவ்வாய் பார்க்குறாரு, எப்படி பீக்கில் இருக்காரு. சனி தசையில் குரு பார்க்கலையே, எப்படி சூப்பராக இருக்காரு. கேது தசையில் எவ்வளோ சூப்பராக, எப்படி இந்த அளவு பிரம்மாண்டமாக அடிக்கவே முடியல, யாராலையும் வின்னிங்கில் இருக்காருன்னு பார்த்தா இந்த 3, 5 வேலை செய்யுது. பரிவர்த்தனை நட்சத்திர யோகம், லக்ன புள்ளி சதயம், 11ஆம் இடத்துல ராகு, விதி எங்கே தீர்மானிக்குது, இவர் ஜெயிப்பார், மிகப்பெரிய பிரபலமாவார்னு. சந்திரன் சுக்கிரனோட அந்த பாதகாதிபதி நட்சத்திரத்தில் என்ட்ராகும்போது ஆளை மரணம் செய்யுது. புதனும் அஷ்டமும் அவங்க வேலை செய்யாமல் அது உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறதால சூரியன் ஆட்சியாக இருக்கிற மாதிரி ஆதிபத்திய பலன், ஜீவன் நேத்திரம்ன்ற அந்த முறையில் சூரியன் 7 போது ஃபெமிலியாரிட்டி, பேரு புகழ கொடுத்தது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த ஜாதகத்தில் இருக்குது. இப்போ செவ்வாய் பார்க்குறாரு, சனி கெட்டு போகிறார். அப்போ பேரும் புகழும் இங்கே அமாவாசை யோகமும் இல்லை, பௌர்ணமி யோகமும் இல்லை, கொடுத்துருக்கு பாருங்களேன். ஸோ உங்கள் ஆய்வுக்கு இதை விடுறேன். இது எம்ஜிஆரோட ஜாதகம், டேட் ஆஃப் பர்த், டைமு, எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள். மேலும் மேலும் நட்சத்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல போகிறேன். நான் பாஸ்கரா பாரம்பரிய முறையிலையும் சொல்ல போகிறேன். அப்புறம் பாஸ்கராவோட அந்த கொடுப்பினையும் போக போக நான் சொல்ல போகிறேன். முதல்ல நான் பாரம்பரிய ஜோதிடர் அப்படின்ற காரணத்தால் முதல்ல ஒரு விளக்கம் பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை வச்சு சொல்லியிருக்கேன். டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மேலும் நான் என்னோட விஷயங்களை நிறைய நான் சொல்கிறேன். இதை ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.